இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். ஓ, அப்துல் கலாம் யார்? அவர் ஜனாதிபதி. அதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தார்? ஒரு விஞ்ஞானியா இருந்தார். அந்த விஞ்ஞானி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தார்? ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி எங்கே படித்தார்? அப்போ மாணவனாக இருந்தார். அந்த மாணவனாக இருக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு என்னவா இருந்தார்? ஒரு அருமையான பிள்ளையாக இருந்தார். இப்போ புரிஞ்சுக்கிச்சா? அப்போ ஒரு வீட்டில் ஒரு அருமையான பிள்ளை, பள்ளிக்கூடத்துக்கு வரக்க அருமையான மாணவன், ஏழ்மையில் கஷ்டப்பட்டு படித்த மாணவன், வாழ்க்கைனா என்ன என்று புரிந்து கொண்ட மாணவன், தன் பெற்றோருடைய துன்பங்களை புரிந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னபடி கேட்ட மாணவன், பிள்ளை, வீட்டுக்கு பிள்ளை. அது மாதிரி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களிடத்திலே ஒழுக்கமாக மரியாதை கொடுத்து பாடங்களை கற்றுக்கொண்ட அருமையான மாணவன். கல்லூரி வருகின்ற பொழுது எப்படியாவது நாம் நன்றாக படித்து ஒரு விமானி போல பறக்க வேண்டும் என்ற கனவோடு அந்த மாணவன் அங்கே படித்தார். அவர் அப்புறம் விஞ்ஞானி ஆனார். விஞ்ஞான உலக புகழ் பெற்றார். உலக புகழ் பெற்று நாட்டின் ஜனாதிபதியாக மட்டுமல்ல, இன்றைக்கும் நம்மளுடைய பாரதத்தில் இருக்கின்ற அனைத்து மாணவர்களுடைய நெஞ்சிலே இடம்பெற்று இருக்கின்ற ஒரே ஒரு தலைவர் யார்? ஜேபி அப்துல் கலாம். அந்த நாளை நம்ம மறந்துவிடக்கூடாது. அவர் சொன்ன அறிவுரைகளை மறந்துவிடக்கூடாது. படத்துக்கு மாலை போட்டாலும் பார்த்தா அது நல்ல, அது பெருசு தான். ஆனால் அந்த அளவுக்கு அவர் இந்த உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் ஜேபி அப்துல் கலாம் அவர்கள். கனவு காணுங்கள் என்று சொன்னார். அவர் தான் சொன்னார், ஏன்னா எண்ணங்களை சிறகாக விரித்து பறந்து உங்களுடைய வாழ்வை உயர்த்துங்கள் என்று சொன்னார். அதை காட்டிலும் ஒரு அருமையான வார்த்தை சொன்னார். என்ன நான் நம்பலைனா அடுத்த ஆள் என்னை நம்புவானா? எனக்கு நானே என் மேலே நம்பிக்கை இல்லை என்றால் அடுத்தவன் என் மீது நம்பிக்கை வைப்பானா? அப்படி செய்வாங்களா? உன் மேலே யார் நம்பிக்கை வச்சு எதுவும் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. உன் மீது நீ நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும். தனதோட நம்பிக்கையாக, தன்னம்பிக்கை. அப்ப பிறரை நாம் என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. ஏன் நம்பக்கூடாது? படிச்சிட்டியான்னு கேட்பான். அவன் உண்மையே சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? உனக்கே தெரியுமில்ல. அதே மாதிரி தான் நீயும் பதில் சொல்லியிருப்ப. அவன் சொன்ன பதில தானம்மா நீயும் சொல்லியிருப்ப. இப்போ உன்கிட்ட கேட்குறேன், படிக்கலன்னு சொல்கிறான் மாஸ்டர்ன்னு சொல்கிற. அப்போ அதே மாதிரி தானே நீயும் கேட்கப்ப சொல்லியிருப்ப. இது தேவையா? தன்னம்பிக்கை இல்லாத ஆள் தான் கேட்பான். தன்னம்பிக்கை உள்ளவன் இந்த வார்த்தைக்கு வரமாட்டான், போக மாட்டான். அடுத்தவனை போல வரணும்னு நினைக்க மாட்டான். சொல்ல புரியுதா? தன்னை போல இருக்கணும், தானாக இருக்க வேண்டும், தன் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு இது இருக்கணும். ஹாரி பாட்டர்னு சொல்லி ஒரு நூல் பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹாரி பாட்டர் ஒரு சினிமா. அதை நீங்கள் பார்த்துருக்க அதிகமாக வாய்ப்பு இல்லை. ஆங்கிலத்தில் படம், அது தமிழில் வந்தது, எல்லாம் வந்தது. அதை எழுதின ஒரு அம்மா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாப்பாட்டுக்கு இல்லாமல் கூட கஷ்டப்பட்டாங்க. ஸ்காட்லாண்டில் இருந்து லண்டனுக்கு போகப்ப அந்த ட்ரெயினில் போவாங்க. அவங்க பாவம், அது கூட காசு இருக்காது. ஏதோ ஒரு டியூஷன் எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, சொல்லி கொடுத்து அந்த காசில் லண்டனுக்கு போய் அங்கே சின்ன வேலையை பார்த்துட்டு திரும்பி வருவாங்க. அப்படி திரும்பி வரப்ப தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை மாயஜாலமாக திங்க் பண்ணாங்க. அவங்க ஒரு மாயஜாலமாக, வேறு விதமாக அதை திங்க் பண்ணி தான் பையில் எப்பயுமே அந்த அம்மா ஒரு நோட்டும் ஒரு பென்சிலும் வச்சுருக்கோம்.
பேனா கூட இல்லை, ஒரு பென்சில் வச்சுருக்கோம். போகப்போ இந்த ட்ரெயினில் போகப்போ ஏதோ கிறுக்கும் கிடுக்கிடுன்னு எழுதும். அன்றைக்கி நடந்த அந்த இந்த இது பற்றி மாயாஜாலமாக எழுதி 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 அப்படி நிறையா ஒரு ஒரு இதாக கத்தையாக வச்சுருக்குது அந்த அம்மா. வச்சிருக்கப்ப தான் பிள்ளைக்கு கூட உணவு கொடுக்க முடியாத நிலைமை. அப்போ புத்தக வெளியீட்டார்கிட்ட போய் அந்த அம்மா நிற்கிது. இந்த மாதிரி இந்த புத்தகத்தை நீங்கள் வெளியிடுங்க அப்படின்ட்டு. அவங்க ஏளனமாக பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு லேடி, ஒரு பெண், நீ எப்படி உன்னை நம்பி யார் புத்தகத்தை வாங்குவா? ஒரு ஜென்ஸு எழுதுனா நம்புவாங்க. அதனால அந்த அம்மா ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு கடைசியில் வந்து ஒரு 15 புத்தக பதிப்பாளர்களை தாண்டி ஒரு பதிப்பாளர் வந்து கூப்பிடுறாரு. உன் பேர் போடாத ஒரு ஜென்ஸ் பேரை போட்டு நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அவங்க அந்த புத்தகத்தை பண்ணப்ப நிறைய பிரதிகள் போகுது. முதல்ல உலகத்திலேயே புத்தகம் வாங்குறதுக்கு கியூவில் நின்று வாங்கினது இந்த அம்மாவுடைய ஹாரி பாட்டர். அப்போ இந்த அம்மாவுடைய உயர்வுக்கு எது காரணமாக இருந்துச்சு? தன்னம்பிக்கை. அதுக்கு எவ்வளோ தோல்விகள், எவ்வளோ கஷ்டங்கள், சாப்பாடு கூட கஷ்டம். ஏன்னா அப்போது பிறரை நம்பல, தன்னை நம்பி இருந்தது. தன்னுடைய உழைப்பால் நிச்சயம் வர முடியும் என்று. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி வரப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து கோடீஸ்வர எழுத்தாளர் பட்டியலில் அந்த அம்மா இருக்கு. இப்படி வாழ்க்கையில் உயர்ந்தவங்க எல்லாமே தன்னம்பிக்கையோடு உயர்ந்தவர்கள். அதை மறந்துடக்கூடாது. ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க. ஆள் எடுக்கணும்னா என்ன செய்வான்? இன்டர்வியூ வைப்பான், நேர்முக காணல் இன்டர்வியூ வைப்பான். நிறையா பேர் வந்திருக்கான். அப்படி வரப்ப ஒரே கேள்வியை எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. சில இன்டர்வியூவில் ஒரே கேள்வியை எல்லா வாரம் அந்த இன்டர்வியூக்கு வரன்ட்ட கேள்வி கேட்பாங்க. அப்போ அங்கே இருக்க அந்த இன்டர்வியூவில் இருக்கிறவர் ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, ஒரு விலை உயர்ந்த கார், 2 கோடி 3 கோடி உள்ள காரை உனக்கு வாங்குவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அவன் எப்படி சொல்கிறான்? சார் எனக்கு ஒரு 10 வருஷம் ஆகும் சார் அப்படிங்கிறான். ஒரு 10 வருஷம் ஆகுங்கிறான். ஏன்னா அவ்வளோ பணம் சேர்க்கணுமே. அது சொல்கிறான். அப்படி 2-3 பேர் வராங்க. ஒவ்வொருத்தர் சொல்கிறான் 10 வருஷங்கிறான், ஒருத்தர் 5 வருஷங்கிறான், ஒருத்தர் 3 வருஷங்கிறான், ஒருத்தர் 25 வருஷம் அப்படின்னு சொல்கிறான். கடைசியாக ஒரு ஆள் போகிறான். தம்பி, நிறைய பேர் வந்துட்டாங்க, நீ வந்திருக்க கடைசியா. இந்த விலை உயர்ந்த காரை வாங்குவதற்கு உனக்கு எத்தனை வருடங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறான். என்ன சொல்கிறேன்? விலை உயர்ந்த காரை வாங்குவதற்கு எத்தனை வருடங்கள் உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறான். சார் ஒரு 35 வருஷம் பிடிக்குங்கிறான். இவன் இருக்கிறதுலே அதிகமாக வருஷம் சொன்னது இவன் தான். எல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 25 30 வரைக்கும் போனேன். இவன் 35 வருஷம் சொன்னான். என்னப்பா 35 வருஷம் சொல்ற அப்படின்னாரு. சார் அந்த காரு கம்பெனியே நான் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு 35 வருஷம் ஆகும்னு சொன்னான். அந்த கம்பெனி ஒரு காரை, விலை உயர்ந்த அந்த கம்பெனி ஒரு காரை வாங்குவதற்கு கேட்ட கேள்வி எல்லா குறைந்த ஆண்டுகள் சொன்னா. ஆனால் இவனுடைய முயற்சி பாரு, முயற்சியான எண்ணம். அந்த கம்பெனியே விலைக்கு வாங்குறதுக்கு எனக்கு 35 ஆண்டுகள் சொன்னவனே யாருக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கும் சொல்லுங்க? 35 வருஷம் கம்பெனியே வாங்கணும்னு சொன்னான் பத்தியா, அவனுக்கு தான் வேலை கிடைச்சது. இந்த சமயோஜிதமான ஒரு கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ட் உங்ககிட்ட வளரணும். புரியுதா? இந்த மாதிரி அந்த புத்தி, அந்த சிந்தனையை வளர்க்க எடுக்கக்கூடிய இடமாக இருப்பது நம்முடைய மகரிஷி வித்யா மந்திர் ஆசிரியர்கள் என்பதை மறந்துடாது.
அன்பு மாணவ கண்மணிகளே, மகரிஷி வித்யா மந்திரின் செல்வமாகிய மாணவ கண்மணிகளே, மறந்து விடாதீர்கள், உங்களை வகுப்பறையில் மட்டும் இந்த ஆசிரியர்கள் உருவாக்கவில்லை, வெளியிலும் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்று வாழ்க்கைக்கு வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகளையும் இந்த ஆசிரியர்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. வெளியிலும் போய் ஜெயிக்கணும். இப்போ போய் போட்டியில் ஜெயிச்சுட்டு வராங்க, பார்த்துருக்கியா? பேட்மிண்டனில் போய் 1.25 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. என்ன சிஎம் முதல்வர் டிராஃபியில் வெற்றி கொண்டு வாயை சூடி வந்திருக்கிறாங்க, வெளியிலும் ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் இந்த இன்டர்வியூக்கு போனாலும் ஜெயிக்கணும். இங்கு படிப்பு மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கொள்வதற்கான கருத்துக்களையும் வழிமுறைகளையும் உழைப்பதற்கான உரிய அருமையான வழிகாட்டுதலையும் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் கொண்டிருக்கின்ற பள்ளி. நீங்களும் அருமையான பிள்ளைகள், அருமையாக உங்களை நாங்கள் வளர்த்தெடுப்போம். அன்பு கண்மணிகளே, என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள் என்றும் உங்களுக்கு இருக்க வாழ்த்துக்கள்.